அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல விசித்ராமா மாயா உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ மாயா சொல்றாங்க, நீங்க ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணிருக்கீங்க மேடம். பிக் பாஸ் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா 95 நாளைக்கு மேலே எந்த லேடிஸுமே வந்து இருந்தது கிடையாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து விசித்ராமா, என் வயசுல இருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னை வந்து பிடிச்சிருக்கும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வே பண்றதுக்கு ரொம்பவே வந்து உதவி பண்றாங்க. பிக் பாஸ் வந்து அவங்க தான் நிறைய பேர் பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம், நான் பேசுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். நான் யோசிக்கிற திங்கிங் வந்து அவங்க திங்கிங் பண்ணுற மாதிரியே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நான் மேலே வந்தேன் இல்லையா, அது கூட அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நினச்சிருந்தேன் அப்படின்னா அந்த பணப்பெட்டி எடுத்து நான் எப்பயோ போயிருக்கலாம். ஆனால் நான் ஏன் போகல அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்காக தான் நான் போகல. என்னை நம்பி இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு இருக்க வச்சாங்க. அப்போ நான் ரன்னர் ஆனாலும் சரி, வின்னர் ஆனாலும் சரி, என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் நேர்மையாக இருக்கணும். இந்த பணங்கிறது நான் 4 மாதம் சம்பாரிச்சா நான் திருப்பி நான் ஏர்ன் பண்ணிக்குவேன், சம்பாரிச்சுக்குவேன். ஆனால் அவங்க தான் எனக்கு முக்கியம். அவங்களோட அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு பாசம், அவங்க இவ்வளோ நாள் என் மேலே வச்ச நம்பிக்கை, அதுக்கு வந்து நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பணத்தை எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு உண்மையாலுமே வந்து பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு கரெக்டான ஆளுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அவங்க நம்மளை மதிக்கிறாங்க. நம்ம தான் ஒரு ஃபேன்ஸாக இருந்து நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி அவங்களும் பணப்பெட்டி எடுக்காத காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் நம்மளுக்காக ஆதரிச்சு எவ்வளோ பேர் வந்து இருப்பாங்க. அவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க நம்ம டைட்டில் அடிக்கணும் கூட அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வாட்டில் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து எப்படி இருக்கும், அது நேர்மையாக இருக்காது. இந்த பணத்தை நம்ம கூட அப்புறம் சம்பாரிச்சிக்கலாம், 4 மாதம் உழைச்சா இந்த காசு வந்துடும் அப்படின்னு சொன்னது வந்து வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அவங்களோட அந்த ஒரு திங்கிங்கே, தாட் ப்ராசஸே எப்படி இருக்குதுங்கிறது நம்மளுக்கு புரியுது. அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட திங்கிங்கும் அவங்களோட திங்கிங்கும் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, அவங்க இந்த வாரம் எவிக்ஷன் ஆகிறாங்க அப்படிங்கிறதா இதில் சோகமான விஷயம். நம்ம அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தும் விஜய் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி தான் இவங்களை வந்து எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே அவங்க வந்து அவங்களோட ஸ்கோரு, அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு மதிப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகும், குறையாது. பிரச்சனை என்ன தான் ஜெயிச்சா கூட மதிப்பே இருக்காதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.